வணக்கம். தினக்குயில் செய்திகள். அக்கால்மடம் புனித அன்னாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாணவர் தலைவர்கள் பணியேற்பு, அனைத்து மன்றங்களின் தொடக்க விழா மற்றும் அணிகளின் அறிமுக விழா. அக்கால்மடத்தில் உள்ள புனித அன்னாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி பாதுகாவலர் தூய அன்னாள் சுவக்கின் நாம விழா. 2024-25 புதிய கல்வியாண்டின் மாணவர் தலைவர்கள் பணியேற்பு, அனைத்து மன்றங்களின் தொடக்க விழா மற்றும் அணிகளின் அறிமுக விழா ஆர்வத்துடனும் உற்சாகத்துடன் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மேற்கோடு ஜெயின் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானசிலுவை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க பாம்பன் பங்கு தந்தை அருட்தந்தை ரமேஷ் ராஜா முன்னிலையில் வைத்தார். பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆனந்த பாய்வா, துணைத் தலைவர் ஹனிபா, செயலர் தினக்குயில் பத்திரிகை ஆசிரியர் SP லோகநாதன் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தனர். பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று நடத்தினர். இளம் வயதிலே மாணவர்களிடம் தலைமை பண்பை வளர்க்கவும் ஆளுமை மிக்க தலைவர்களாக உருவாக்கவும் ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் இப்பள்ளியில் இன்வெஸ்டிஜர் நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது. பள்ளி நுழைவு வாயிலில் இருந்து எம் பள்ளி இசைக்குழுவின் இசை முழக்கத்தோடு அவர்கள் அனைவரும் விழா மேடைக்கு அழைத்து வரப்பட்டனர். தமிழ்தாய் வாழ்த்தோடு விழா இனிதே தொடங்கியது. 4 அணிகளாய் பிரிக்கப்பட்டு பள்ளி மாணவர்கள் 4 வண்ண உடைகளில் அணிவகுத்து நிற்க தேசிய கொடியானது ஏற்றப்பட்டது. மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பள்ளியின் பெயர் தாங்கிய கொடியை பிடித்து முன்னடக்க 4 குழுவிலும் உள்ள குழுத் தலைவர்கள் தங்கள் குழுவின் பெயர் தாங்கிய பதாகைகளை பிடித்து ஒவ்வொரு குழுவின் முன் நடத்தும் மிடுக்கான அவர்களின் அணிவகுப்பு ஒழுங்குமுறையை காட்டியது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர்களுக்கு பேட்ஜ் மற்றும் வண்ணப்பட்டைகள் அணிவிக்கப்பட்டது. மாணவர் தலைவர் மற்றும் அணித்தலைவர்கள் தங்கள் பொறுப்பினை உணர்ந்து செயல்படுவதாக உறுதிமொழி ஏற்றனர். 2ஆம் நிகழ்வாக இலக்கிய மன்ற துவக்க விழா. வீரமாமுனிவர் தமிழ் மன்றம், ஷேக்ஸ்பியர் ஆங்கில மன்றம், சவுந்தரா தேவி கணித மன்றம், சுபர்போ பாரி அறிவியல் மன்றம், டாக்டர் அம்பேத்கர் சமூக அறிவியல் மன்றம், புனித பிரான்சிஸ் அசிசி சுற்றுச்சூழல் மன்றங்களின் கடந்த ஆண்டு அறிக்கைகளும் இந்த ஆண்டிற்கான செயல்பாடுகளும் மன்ற தலைவர்களால் வாசிக்கப்பட்டு விழா தலைவர் மற்றும் தலைமை ஆசிரியரிடம் கையொப்பம் பெறப்பட்டது. மாணவ மாணவியின் கண்கவர் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழா தலைவர் ஞானசிலுவையின் சிறப்புரையில் மாணவர்களின் அணிவகுப்பை பாராட்டியதோடு மாணவர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு அரசு பணியை தன்னுடைய இலக்காக கொண்டு கல்வி பயில வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அருட்தந்தை ரமேஷ் ராஜா ஆசியுரை வழங்கினார். கல்வி வளர்ச்சியின் நாளை முன்னிட்டு தமிழ் மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட கையெழுத்து போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, ஓவியப் போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விழா தலைவர்கள் பரிசு வழங்கினர். பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி பிரகாசி தன் வாழ்த்துறையில் மாணவர்களை அரசு பணிகளுக்கு தங்களை தயாரிப்பதோடு அரசியலில் தங்களுக்கான தரத்தை உருவாக்கி நேர்மையான தலைவர்களாக பணி செய்து அடித்தட்டு மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வந்தோரை வாழ்த்திய நன்றியுரைப்பின் தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவேற்றது. நம்முடைய இந்த இதயம் அல்லது எண்ணம் அல்லது சிந்தனை நமக்கு வருகிறதா என்று இந்த 2 இடத்திலே பார்த்தோம் என்றால் அது நமக்கு நம்முடைய பக்குவத்தை எடுத்து இயம்பும் என்று சொல்லுவார்கள். எனக்கு வலுவூட்டுகின்ற ஆண்டவரை கொண்டு எனக்கு எல்லாம் செய்ய முடியும். அன்புள்ளங்களே, இன்று எமது செயின்ட் ஆன்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மன்றங்களின் தொடக்க விழா மற்றும் கேப்டன் அவருடைய இன்ஸ்டலேஷன் நடைபெற்றது. இது அவர்களுடைய மாணவர்களுடைய தலைமைத்துவத்தை ஆளுமையை வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அவர்களுக்கு பொறுப்புகள் வகுத்து கொடுக்கும் போது பயிர்ந்தளிக்கும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நல்லவர்களாக வாழக்கூடிய பயனுள்ளவர்களாக வாழக்கூடிய பொறுப்பினை இந்த நிகழ்விலிருந்து பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆண்டின் தொடக்க நிகழ்வாக இந்த விழா நடைபெறுகின்றது. இதை மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய மாணவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று பள்ளியின் அனைத்து நிகழ்வுகளையும் அவர்களை ஒருங்கமைவு செய்து நடத்துவது அவர்களுக்கு கிடைக்கின்ற தலைமைத்துவத்திற்கான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு. அவர்களை எங்களுடைய மாணவர்களை ஆளுமையிலும் முழு மனித வளர்ச்சியிலும் ஒழுக்கத்திலும் படிப்பிலும் வளர்ப்பதில் புனித அன்னாள் செயின்ட் ஆன்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மிகச் சிறப்பான இடத்தை பெறுகின்றது. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், எங்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மிகவும் பொறுப்புடன்
மிகவும் உற்சாகத்துடன் எங்களுடைய பள்ளியை வளர்த்தெடுக்க எல்லா முயற்சிகளையும் செய்கின்றோம். இந்த ஆண்டு மிக அதிகமான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. ஏனென்றால் இப்போதுதான் பெற்றோர்களுக்கு தெரியும், சிறந்த கல்வி ஒழுக்கத்தோடு குறைந்த கட்டணத்தில் நிறைவான கல்வியை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று. மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு மகிமை. எங்களுடைய பணி மாணவர்களுக்கான பணி. அவர்களை சிறந்த நாட்டு குடிமக்களாக உருவாக்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். God bless you all.